السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعليما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي اللهم صل يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. قال الله تعالى في القرآن الكريم: رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: لكل أمة أمين وأمين هذه الأمة، صدق الله العليم. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அஸ்ஸ வ ஜல்லாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் உம்மத்தை முஹம்மதியாவிலே பிறக்கச் செய்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் ஈருலக சக்கரவர்த்தியாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்கள் சஹாபாக்கள் மீதும் இன்னும் தாபிஈன்கள் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நல்லோர்கள் ஷேகுமார்கள் இன்னும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக, சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அமீன். அமீன் என்ற பெயர் கிடைப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு மனிதனுக்கு அமீன் என்ற பெயர் கிடைப்பது, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அமீன் என்று மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அமீன் என்று சொல்கிறான். இன்னும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அமீன் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது எனக்கு இந்த மாமண்டத்தில் கொடுத்த அபூ உபைதா ஆமீர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் நம்பிக்கையாளர் என்று சொல்கிறார். லிகுல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு உம்மத்திற்கும் நம்பிக்கையாளர் இருப்பார். அமீனு, இன்னும் நம்பிக்கையாளர் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் ஆகிறவர் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். எவ்வாறென்றால், நஜ்ரான் நாட்டிலிருந்து சில ஃபாதர்ஸ்கள் வந்திருந்தார்கள். அந்த காலத்தில் முபுஹலா, ஒருவருக்கு ஒருவர் சாபமிட்டுக் கொள்வது என்ற பழக்கம் இருந்தது. அப்படி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்கள் மார்க்கம் உண்மையானதாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கும் உன் குடும்பத்திற்கும் நாசம் உண்டாகட்டுமாக, அல்ல எங்கள் மார்க்கம் பொய்யாக இருந்தால் அல்லாஹ் எங்கள் மீது நாசம் உண்டாகட்டுமாக என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அந்த ஃபாதர் சொன்னார்கள், இல்லை, ஒரு நபியாக இருக்கிறார்கள், சொல்வது உண்மையா இருக்கும், அதனால வேணாம். அந்த காலத்தில் முஸ்லீமாகவில்லை என்றால் ஜஸா கொடுப்பார்கள். அப்பொழுது உங்கள் ஜிஸியா கொடுப்பார்கள். இப்பொழுது முஸ்லீம் ஆகவில்லை என்றால் நாம் கேட்கும் கூலி அவர்கள் கொடுப்பார்கள். அப்பொழுது உங்களில் யார் நம்பிக்கையாளரோ அவர்களை அனுப்புங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையில் அமர்ந்திருந்தார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நீங்க தான் இந்த மார்க்கத்தின் நம்பிக்கையாளர் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று இவர்கள் பிறந்தது கிபி 584 ஆக இருக்கும். இவர்கள் தான் இஸ்லாத்தின் 40வது நபர்களாக, முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 40வது நபர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் அஷரத்துல் முபஷ்ஷரா
சோனம் துனியாவிலே இவர்கள் சோனம் செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது 10 நபர்களில் இவரும் ஒருவர் ஆவார்கள். இவர் முப்பெரும் படை தளபதியும் ஆவார்கள். ஒரு முறை உமர் நாயகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வந்த பொழுது அவர் வீட்டில் 4 பொருட்கள் தான் இருந்தது. வாளு, அம்பு, கேடயம், வில்லு, இந்த 4 பொருட்கள் தவிர வேற எதுவும் இல்லை. அப்பொழுது உமர் நாயகம் கேட்டார்கள், உங்களுக்கு இந்த பொருட்களே போதுமா என்பதாக கேட்டார்கள். எஜமா இதே போதும் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது இவர்கள் எவ்வளவு வீரம் போர் தளபதியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை எர்மூக் என்ற போர், அதில் முஸ்லீம்கள் வெறும் 30,000 பேர் தான். ஆனால் எதிரிகள் 2 லட்சம் 3 லட்சம் நபர்களாக இருந்தார்கள். அப்பொழுது தலைவராக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியிருந்தார்கள். அப்பொழுது உமர் நாயகம் ஒரு லெட்டர், ஒரு கடிதம் வருது. இந்த மாதிரி உமர் நாயகம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியிட்டு நீக்கிட்டோம், நீங்க தான் இப்போ அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தான் தலைவராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது இந்த சீட்டை ஹாலித் பின் வலீத் கொடுக்கல. ஏன்னா எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டாங்க. ஹாலித் பின் வலீத் போருக்கான தயாரிப்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. இப்போ போய் கொடுத்தா சஹாபாக்கள் மனசுல கஷ்டம் வந்துடும், அதனால் கொடுக்கவில்லை. கடைசியாக இந்த போர் முடிந்து, இந்த போரெல்லாம் முடிவு பெற்று வஃபாத்தானவர்கள் கஃபன் இட்டு கொண்டிருக்கும் போது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை போய் கொடுக்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், சஹாபாக்கள் எவ்வளவு நற்குணமாகவும் நம்பிக்கையாளராகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து பத்ர் போறப்ப அவங்க வாப்பா வந்து காஃபிரா இருக்காங்க, எதிரியா இருக்காங்க, மக்காவில் எதிரியா இருக்காங்க. அவங்க போர் செய்யறாங்க. அப்புறம் வந்து மார்க்கத்துக்காக தந்தையை கூட எதிரியாக நினைத்தார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள்? ஒவ்வொருவரும் மார்க்கத்திற்காக அவ்வளவு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் தான் ஷாம் நாட்டின் கவர்னராக இருக்கிறார்கள். மக்களிடம் மிகவும் அன்பாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்த ஊரில் காலரா என்ற நோய், அப்போது மக்கள் அனைவரும் அந்த காலரா நோய் வந்து வஃபாத் ஆகிறார்கள். அப்பொழுது உமர் நாயகம் இன்னும் சஹாபாக்கள் உட்பட எல்லாரும் அந்த நாட்டிலிருந்து வந்துருங்க என்பதாக சொன்னார்கள். ஆனால் மக்கள் அந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்பொழுது உமர் நாயகம் சொன்னார்கள், இவருக்கு வஃபாத் நெருங்கி விட்டது என்பதாக சொன்னார்கள். ஷாம் நாட்டின் தலைவர் வஃபாத் ஆகிவிட்டார் என்பது அவர்களுக்கு ஷஹீத் அந்தஸ்தில் வஃபாத் ஆனார்கள். இன்னும் அபூபக்கர் நாயகம் இப்போ ஒரு தலைவர் ஒரு நாட்டில் இல்லைன்னா அந்த நாடு மக்கள் சீரழிஞ்சிருவாங்க. இப்போதான் இஸ்லாம் பரவி இருக்கு, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, இப்போதான் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு இருக்கு. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமையாக கலீஃபாவாக போடலான்னு நியமிச்சவங்க அபூ உபைதா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ஆவார்கள். அதே போன்று அவர்கள் சீனா மற்றும் ஷாம் போன்ற பெரிய பெரிய நாடுகளை வெற்றி கொண்டவர்களும் ஆவார்கள். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.